வணக்கம் தமிழக மக்களே. மாகாப்பா ஆனந்த், புகழ் மற்றும் காடா வினோத் என்னை பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஷோவில் தாக்குனதை அடுத்து நான் சென்னையில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். இப்போ நான் சொந்த ஊருக்கு வந்துட்டேன். மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கேன். மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் மாகாப்பா மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? மாகாப்பாவுக்குலாம் மனசாட்சி இல்லையா இல்லைன்னு தெரியல. குடிகார மாகாப்பா பார்த்தீங்கன்னா அவருக்கும் குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. அவர் பெற்ற பிள்ளைங்க மேலே தலையில் அடிச்சுட்டு சொல்லட்டும், எனக்கு இரும்பு ஆட வச்சு எரியவே இல்லைன்னு. எனக்கு ரத்த காணானது உண்மை. ஓகேங்களா? தெய்வம் இருக்குது, சத்தியம் இருக்குது. என்னதான் அவங்க சட்டத்தை ஏமாத்தினாலும் தெய்வத்தை ஏமாற்ற முடியாது. மதுரை மடப்புற காளியை மனசால வேண்டிக்கிறேன். மதுரை மீனாட்சியம்மனை மனசார வேண்டிக்கிறேன். ஓகேங்களா? இதுவே நான் என் தாய் மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன். மாகாப்பா வினோத், மாகாப்பா ஆனந்த் என்னை இரும்பு ராடால எரிஞ்சது உண்மை அப்படின்னு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் மாகாப்பா ஆனந்த் அண்டாக்கா கசம் சொல்ல நான் கண்ணாலேயே பார்த்தேன் தண்ணி அடிச்சது. ஓகேங்களா? தண்ணி அடிச்சுட்டு சிக்கன் சாப்பிடுங்க, நான் அவரே எனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. இது உண்மை. அதே மாதிரி புகழ் வேணும்னே புகழுக்கும் குடும்பம் இருக்கு. அவர் பெத்த பிள்ளை மேல தலையில் அடிச்சு சத்தியம் பண்ணட்டும். நான் அவர் கூப்பிட்டு வந்த அசிஸ்டண்ட் எல்லாரையும் அடிச்சு காயமாகலன்னு. புகழோட அசிஸ்டண்ட் அடிச்சு அறந்தாங்க நிசாவுக்கும் சுனிதாவுக்கும் காயமாச்சு. இதுதான் உண்மை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கானா வினோத் என் குடும்பத்தை பத்தி தரக்குறைவா பேசினார். கானா வினோத் மிருகம். அவரெல்லாம் மனிதனே கிடையாது. அவனை கடவுள் எந்த விதத்தில் தண்டிப்பாரோ அவர் தண்டிச்சிருவாரு. ஸோ மாகாப்பா ஆனந்த் அவர் பெத்த பிள்ளை மேலேயும் அவங்க அம்மா மேலேயோ அல்லது மனைவி மேலேயோ தலையில் அடித்து சத்தியம் பண்ணட்டும். அண்டாக்கா கசம் சோல் அவர் தண்ணி அடிக்கிறேன்னு தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணட்டும். அவர் பார்த்தீங்கன்னா என்னை தாக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது மது போதையில் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு ராடை வச்சு எரிஞ்சது உண்மைங்க. ரத்த காயம் வந்தது உண்மை. ஓகேங்களா? இதெல்லாம் கிடையாதுன்றாரு. பெண்கள் பக்கம் திருப்புறாரு. இந்த 2 நாள் மாகாப்பா எங்கே போனாரு? நான் சென்னையில இருந்து மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்ளை கொடுக்க போறாராம். அப்போ ஏன் மாகாப்பா வரல? மக்களை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவங்க மேலே தப்பு இருக்கு. நல்லா அட்வொகேட்டை கலந்து யோசிச்சு என்னென்னலாம் போய் சொல்லலாம், கதை சொல்லலாம் சித்தரிச்சு நம்மளை பெண்கள் பக்கம் திருப்ப ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி கானா வினோத் கையில் எடுக்கிற ஒரே ஆயுதம்